எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். ரெண்டு பார்த்துட்டு வரோம். இப்போ 82வது தசகம் உஷா பரிணயம்னு. ஸ்ரீ குருவாயூரப்பா தங்களுக்கு ருக்மிணியிடத்தில் தோன்றியவன் பிரத்யும்னன். அவன் தங்களுடைய அம்சமே. அவனை சம்பராசுரன் கவர்ந்து சென்றான். பிரத்யும்னன் சம்பரனை கொன்று தனது மனைவியான ரதிதேவியுடன் துவாரகைக்கு திரும்பினான். பிறகு பாக்யவதியான ருக்மியின் பெண்ணான ருக்மாவதியை கவர்ந்து மனம் புரிந்து கொண்டான். அவனது மகன் அனிருத்தன் ருக்மியின் பேத்தியான ரோசனையை மணந்து கொண்டான். அத்திருமணத்தில் நடந்த சூதாட்டத்தில் எழுந்த பகையில் பலராமன் ருக்மியை கொன்றார். பரம்பொருளே குருவாயூரப்பா, மகாபலியின் புத்திரனான பாணாசுரன் 1000 கைகள் படைத்தவன், பரம சிவபக்தன். அவனது மகள் உஷை பெரும் புகழ் படைத்தவள். அவளை தங்களது பேரன் அனிருத்தனை இதுவரை நேரில் பாராமல் இருந்தாலும் கனவில் கண்டு அனுபவித்து விழித்த பின் எதிரிலே காணாமையால் விரிவாற்றமை கொண்டு வருந்தினாள். அந்த உஷையின் தோழி சித்திரலேகா என்பவள் யோகசக்தி பெற்றவள், மிக்க திறமை பெற்றவள். அவள் பல இளவரசர்களின் படங்களை வரைந்து உஷைக்கு காட்டினாள். அவற்றில் அனிருத்தனை உஷை அடையாளம் காட்டவே அந்த தோழி அவனை தனது யோக வலிமையால் தங்களது மாளிகையில் இருந்து இரவு நேரத்தில் எடுத்து வந்தாள். கன்னி மாடத்தில் காதலி உஷையுடன் அனிருத்தன் சுகமாக இருப்பதை எவ்வாறு அறிந்து கொண்ட சிவபக்தனான பாணாசுரன் அவனை சிறைப்படுத்தினான். நாரதர் இந்த செய்தியை கேட்ட தாங்கள் யாதவர்களுடன் சென்று பாணாசுரனுடைய சோனிதபுரத்தின் மேல் படையெடுத்தீர்கள். அந்த பாணாசுரனின் நகரத்தை மலையரசன் ஹிமாவானின் அன்பு மகள் பார்வதியின் கணவரான பகவான் ஸ்ரீ பரமசிவன் காத்து வந்தார். அவர் தனது பூத படைகளுடன் யாதவ சேனையை தாங்கினார். மிக்க திறனுடைய பாணன் விரைந்து வந்து யுயுதானனான சாத்தியகியுடன் போர் புரிந்தான். முருகன் பிரத்யும்னனுடனும் தாங்கள் பரமசிவனுடனும் போர் புரிந்தீர்கள். தனது அஸ்திரங்கள் அனைத்தையும் தங்களது அஸ்திரங்களால் தடுக்கப்பட்டது கண்ட ஸ்ரீ பரமசிவன் செய்வதறியாது திகைத்து நிற்கையில் பூத பிரேத கணங்கள் அனைவரும் தோற்று பயந்து ஓடினார்கள். மன்மதனின் அவதாரமான பிரத்யும்னனுடைய பானங்களால் முருகனும் புறம் காட்டி சென்றார். பாணனது மந்திரியான கும்பாண்டன் என்பவனும் புதிய மண்பானையை உடைப்பது போல் பலராமனால் நொறுக்கப்பட்டார். அதன் பின் செருக்கு கொண்ட தீயோனான பாணன் பற்பல ஆயுதங்களை ஏந்தி மறுபடியும் போருக்கு வர அவனுக்கு செருக்கு காரணமாக அவனுடைய கைகளை தாங்கள் வெட்டி வீழ்த்தினீர்கள். இதை கண்ட பரமசிவன் தனது பக்தனை காக்க வேண்டி தங்களை துதித்தார். அவர் சொற்படி பாணனை எஞ்சி 2 கைகளோடு விடுத்தீர்கள். மேலும் சிவபக்தனான அவனை பயமற்றவனாகவும் செய்தீர்கள். விபுவான குருவாயூரப்பா, தாங்கள் இந்திர வேள்வியை தடுத்தல், மலையை குடையனை எடுத்தல், பாரிஜாத்த தருவை எடுத்து வருதல் முதலிய பல சமயங்களில் வெற்றி கொண்டீர்கள். நந்தனை கவர்ந்தபோது வருணனையும், பாலகனை மீட்டு கொண்டு வந்தபோது யமனையும், காட்டுத்தீயை விழுங்கிய போது வாயுவின் நண்பனான அக்னியையும், வசாபகாரம் செய்த பொழுது பிரம்மதேவரையும், இப்பொழுது பாணனது போரில் ஸ்ரீ பரமசிவனையும் வெற்றி கொண்டீர்கள். ஆகவே மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரம் உலகம் கொண்டாடத்தக்க வகையில் பெருமை பெற்று விளங்குகின்றது. மேலும் நிருகன் என்ற மன்னன் அந்தணனது கோபத்தால் சபிக்கப்பட்டு ஓணானாக இருக்கையில் அவனை தாங்கள் தூயவனாக்கி விண்ணுலகம் அடைய செய்தீர்கள். தனது உற்றார் உறவினரிடம் அந்தணர்களிடம் வைக்க வேண்டிய ஒப்புயர்வற்ற பக்தியை பற்றி உபதேசம் செய்தீர்கள். குருவாயூரப்பா, என்னை நோய்களிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று பட்டத்தை கூறுகிறார். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.